அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இந்தியன் பேங்க் என்னென்ன கிரெடிட் கார்ட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அப்படி அவங்க ப்ரொவைட் பண்ணக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிரெடிட் கார்ட்ஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, அப்படி இந்த பெனிஃபிட்ஸ்க்காகலாம் நீங்கள் இந்த கிரெடிட் கார்டை வாங்குறதா இருந்துச்சுன்னா எந்த மாதிரியான சார்ஜஸ்லாம் பே பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு இந்தியன் பேங்க் கிரெடிட் கார்ட்ஸை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அந்த வகையில் இந்தியன் பேங்க் ப்ரொவைட் பண்ணக்கூடிய கிரெடிட் கார்ட்ஸை மெயினாக 2 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று விசா கார்டு, இன்னொன்று ரூபே கார்டு. விசா கார்டில் ஒரு 4 டைப்பும், ரூபே கார்டில் ஒரு 3 டைப்பும் கொடுக்குறாங்க. இதில் நீங்கள் விசா கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா விசா கார்டுக்குன்னு ஒரு சில செட் ஆஃப் ஆஃபர்ஸாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் ரூபே கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ரூபே கார்டுக்குன்னு ஒரு சில ஆஃபர்ஸாக கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் ஒரு ரிவார்ட் பாயிண்ட்டை உங்களுக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதுவே நீங்கள் பிஸ்னஸ் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய ஒவ்வொரு 200 ரூபாய்க்கும் ஒரு ரிவார்ட் பாயிண்ட்டை கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் கிளாசிக், பாரத் இந்த மாதிரியான கிரெடிட் கார்டெலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு எந்த விதமான ரிவார்ட் பாயிண்ட்டும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கொடுக்கக்கூடிய ஒரு ரிவார்ட் பாயிண்டோட வேல்யூ ₹1. இந்த 7 டைப் ஆஃப் கிரெடிட் கார்டில் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கார்டை பொறுத்து உங்களுக்கான கிரெடிட் லிமிட் வேரி ஆகும். அப்படி இவங்க உங்களுக்கு கிரெடிட் லிமிட்டாக கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டில் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கார்டை பொறுத்து 25%லேருந்து 40% வரைக்கும் உங்களால் ஏடிஎம்லேயும் வித்ரா பண்ணிக்க முடியும். அப்படி நீங்கள் இந்த கார்டை யூஸ் பண்ணி ஏடிஎம்மில் அமௌண்ட்டை வித்ரா பண்ணும்போது 25 ரூபீஸ்லேருந்து 50 ரூபீஸ் வரைக்கும் சார்ஜ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே நீங்கள் அந்த அமௌண்ட்டை இந்தியன் பேங்கோட ஏடிஎம்மை யூஸ் பண்ணி வித்ரா பண்ணீங்க அப்படின்னா அப்போ எந்த விதமான சார்ஜஸும் பிடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த பேங்கோட ஏடிஎம்மை யூஸ் பண்ணி அமௌண்ட்டை வித்ரா பண்ணாலும் நீங்கள் அமௌண்ட்டை வித்ரா பண்ண நாள்லேருந்து அந்த அமௌண்ட்டை திரும்ப பே பண்ணுற நாள் வரைக்கும் இவங்க இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கான பெர்சன்டேஜ் 1.99%லேருந்து 2.25% வரைக்கும் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கார்டை பொறுத்து வேரி ஆகும். அப்புறம் நீங்கள் இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பெட்ரோல் பங்க்கில் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்டில் 2.5% அப்படி இல்லைனா ₹10. இந்த 2 அமௌண்ட்டில் எது அதிகமான அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை சார்ஜாக பிடிச்சிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய டேட்டை பொறுத்து 15லேருந்து 45 நாள் வரைக்குமான இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியடை இவங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியடுக்குள்ளேயே நீங்கள் பில் அமௌண்ட்டாக ஃபுல்லாக பே பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. சப்போஸ் உங்களால் பில் அமௌண்ட்டாக ஃபுல்லாக பே பண்ண முடியல அப்படின்னா மினிமம் டியூ அமௌண்ட்டை வச்சு பே பண்ணி ஆகணும். நீங்கள் எப்படி மினிமம் டியூ அமௌண்ட்டையும் பே பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இவங்க உங்களுக்கு லேட் ஃபீ போடுவாங்க. அந்த லேட் ஃபீ நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கார்டை பொறுத்து உங்களுக்கு எவ்வளோ போடுறாங்க அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க. என்னதான் நீங்கள் மினிமம் டியூ அமௌண்ட்டாக பே பண்ணி லேட் ஃபீலேருந்து தப்பிச்சிருந்தாலுமே நீங்கள் பில் அமௌண்ட்டாக ஃபுல்லாக பே பண்ணாத வரைக்கும் இவங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் பெர்சன்டேஜ் 1.66%லேருந்து 1.99% வரைக்கும் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கார்டை பொறுத்து வேரி ஆகும். அப்புறம் நீங்கள் விசா கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு இன்சூரன்ஸும் கவர் ஆகும். இந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கார்டை பொறுத்து வேரி ஆகும். இந்த இந்தியன் பேங்க் ப்ரொவைட் பண்ணக்கூடிய 7 டைப் ஆஃப் கிரெடிட் கார்டில் நீங்கள் எந்த கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அந்த கிரெடிட் கார்டை நீங்கள் வாங்குறதுக்கு எந்த விதமான ஜாயினிங் ஃபீயும் பே பண்ண தேவையில்லை. என்னதான் நீங்கள் ஜாயினிங் ஃபீயை பே பண்ணாமல் இந்த கிரெடிட் கார்டை வாங்கினாலுமே செகண்ட் இயர்லேருந்து இவங்க உங்ககிட்ட ஆனுவல் ஃபீ கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்படி நீங்கள் ஆனுவல் ஃபீலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா 1 இயருக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை டிரான்சாக்ஷன் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க கார்டை பொறுத்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் அமௌண்ட்டை இவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலுமே நான் என்னோட ஒப்பீனியனை சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த கிரெடிட் கார்டை எதுக்காக வாங்குறதா இருந்தாலும் சரி கரெக்டான டைமில் பில்லை பே பண்ணிடுங்க. அப்படி பே பண்ணல அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் போட்டே சொத்தொழிவு வாங்கிடுவோம். உஷாராக இருந்துக்கோங்க. பட்டா.